ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணிடலாங்க. இந்த மட்டன் கிரேவி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், எலும்பில்லாத மட்டன். இப்போ அதை போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம 5 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்து வரணும். 5 விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தை நான் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வில். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் கிரேவினாலே நல்லெண்ணெய் தாங்க டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமும் இதில் போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வீட்டிலே ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு. அந்த பொடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மல்லிப்பொடி 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நீங்கள் அந்த பொடி எல்லா நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கமகமன் இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் நமக்கு தேவையான அளவு. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கொடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக கிரேவியை பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வருது சிவப்பாக. இதுதான் கரெக்டான பதம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. அதுவும் நீங்கள் இந்த ஸ்பெஷலாக அந்த பொடியை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கமகமன் வாடையாகவும் இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.